ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள் ரோட் ஷோ, களை கட்டும் தேர்தல் பிரச்சாரங்கள். பணப்பட்டுவாடாவை தடுக்க 31ஆம் தேதி முதல் புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு, தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தகவல். மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி, பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் நம்பிக்கை. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் நிலவும் 4 முனை போட்டியால் பரபரப்பு, வாக்குறுதிகளை வீசி வலைவிரிக்கும் வேட்பாளர்களால் கூடுதல் எதிர்பார்ப்பு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் தலைவர்கள் அடுத்தடுத்து ரோட் ஷோ நடத்த உள்ளதால் கட்சியினர் உற்சாகமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சிகளான இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 4 முனை போட்டி நிலவுகிறது. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட நாள் முதல் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள், சுயேட்சைகள் வீதி வீதியாக, வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்து வருகின்றனர். மேலும் ஆட்டோக்கள் மூலமும் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி 3ஆம் தேதி பிரச்சாரம் செய்யவுள்ளார். இதற்காக பிரதமர் மோடி வருகிற 3ஆம் தேதி தனி விமானத்தில் வரவுள்ளார். புதுச்சேரி வரும் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து 3ஆம் தேதி மாலை 3 மணிக்கு ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டுள்ளார். அஜந்தா சிக்னல் முதல் அண்ணா சிலை வரை பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ செல்லவுள்ளார். தொடர்ந்து அவர் சென்னையில் தங்கி 4ஆம் தேதி சென்னை மயிலாப்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் முதன்முறையாக பிரதமர் தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு வரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக உள்ள நிலையில் பிரதமரின் பிரச்சாரம் 2 மாநிலங்களிலும் கூட்டணிக்கு பலம் சேர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூரில் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசுகிறார். வரும் 5ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தங்கள் கட்சி மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து புதுச்சேரியில் காலை முதல் மாலை வரை ரோட் ஷோ நடத்த அனுமதி கோரியுள்ளார். இதனால் அடுத்த வாரத்தில் அடுத்தடுத்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு தலைவர்கள் வரவுள்ளது கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடையே மிகுந்த உற்சாகத்தையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி பணப்பட்டுவாடா மற்றும் பரிசுப் பொருட்கள் விநியோகத்தை தடுக்க 31ஆம் தேதி முதல் புதுச்சேரி முழுவதும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட உள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் கூறுகையில், அனைவரும் 9ஆம் தேதி ஓட்டளிக்க வேண்டும் என்ற நோக்கில் தேர்தல் துறை கடந்த 6 மாதங்களாக சிறப்பாக பணியாற்றி வருவதாக கூறினார். எஸ்ஐஆர் தொடங்குவதற்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்தில் 8.55 லட்சம் வாக்காளர்கள் இருந்ததாகவும், எஸ்ஐஆர் முடிவுற்ற பிறகு 7.93 வாக்காளர்கள் உள்ளனர் என்றும் கூறியுள்ளார். இவர்கள் வருகிற 9ஆம் தேதி வாக்களிக்க உள்ளதாகவும், இதற்காக 20,000 அரசு ஊழியர்கள் இரவு பகலாக பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற தேர்தலை பாதுகாப்பாக நடத்த 20 கம்பெனி மத்திய துணை ராணுவ படையினர் புதுச்சேரி வந்துள்ளதாகவும், 28 மத்திய பார்வையாளர்கள் புதுச்சேரி வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குடிநீர், கழிப்பறை, பந்தல் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், 78 பறக்கும் படைகள், 35 சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 31ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் முதன்முறையாக முக்கிய பகுதிகளில் ட்ரோன்கள் மூலம்
பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறதா என்று கண்டறிய சோதனை மேற்கொள்ள உள்ளதாக அவர் கூறியுள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராவது உறுதி என்று காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியின் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், புதுச்சேரியில் காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி நிலைப்பாடு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் அவர். மேலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் மீது நில அபகரிப்பு, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதாகவும், போலி மருந்து தயாரிப்பு வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். காங்கிரஸ் மாநில தலைவர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரின் பதவி மோகத்தால் கூட்டணி கட்சிகளை இழந்துவிட்டதாகவும், மத சார்பற்ற கட்சி என கூறி மக்களை ஏமாற்றும் போக்கில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் தொடர் புகார்களை தெரிவித்தார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியே தொடரும் என்று கூறிய அவர், 5வது முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்பது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். பேட்டியின் போது ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் உடனிருந்தார். நாங்கள் எந்த மதத்துக்கும், முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், தலித்தா இருக்கலாம், யாருக்கும் நாங்க எதிரி கிடையாது. மீனவ சமுதாயம் யாரும் கிடையாது. இன்றைக்கு ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தை ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்குது. மீண்டும் 2026 நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆசியோடு புதுச்சேரி மாநிலத்தில் எங்களுடைய முதலமைச்சர், மக்கள் முதலமைச்சர் என்ஆர் ஐயா அவர்கள் 5வது முறையாக இன்றைக்கு அதிக நாள் முதலமைச்சர் இருந்த என்ஆர் ஐயா மீண்டும் புதுச்சேரி மாநிலத்தில் முதலமைச்சராக அமருவாங்க. இதை யாருமே எதிர்கட்சிகள்லாம் இன்னைக்கு தூள்தூளா போயிடுச்சு. லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு அப்பகுதி மக்கள் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொகுதி முழுவதும் வீதி வீதியாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதி நேரு நகர், லாஸ்பேட்டை மெயின் ரோடு, காமன் கோவில் தெரு மற்றும் குறுக்கு வீதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தொகுதி மக்கள் அவருக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மின் பற்றாக்குறையை போக்க துணை மின் நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுத்ததற்காக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதனுக்கு நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் தார் சாலைகள் அனைத்தையும் தரம் உயர்த்தி சிமெண்ட் சாலைகளாக மாற்றி அமைத்ததற்கும் பாராட்டு தெரிவித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் மீண்டும் வெற்றி பெற்று பொதுமக்களின் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவருக்கு வாழ்த்து கூறினர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மீண்டும் ஒருமுறை வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் நிலுவையில் உள்ள அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பதாக உறுதியளித்தார். அப்போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு கைச்சின்னத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்தனர். உருளையன்பேட்டை தொகுதி நேயம் மக்கள் கழக தலைவரும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி வேட்பாளருமான நேரு தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவின் நேயம் மக்கள் கழகம் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்கிறது. இந்நிலையில் தமிழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் அக்கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியின் கூட்டணி கட்சித் தலைவர் நேரு அதில் பங்கேற்றார். அப்போது தேர்தலில் வெற்றி பெற தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு வாழ்த்து தெரிவித்தார். வெற்றி பெற்று மீண்டும் சந்திப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு விஜயிடம் தெரிவித்தார். இதையடுத்து புதுச்சேரிக்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு கோவிந்த சாலை, பள்ளிக்கூட வீதி, பகத்சிங் தெரு, கருணாநிதி தெரு, கல்வே பங்களா உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பகுதியில் சிமெண்ட் சாலைகள் அமைத்தும் பணிகளை தொடங்கியும் வைத்துள்ள சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதியோர் உதவித்தொகை உட்பட அரசின் நலத்திட்டங்களை தாலுகா அலுவலகத்திற்கு அலைகழிக்காமல் நேயம் மக்கள் கழகம் பெற்றுத் தருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் நேருவுக்கே தங்களது ஆதரவு என்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்தனர். இதற்கு நன்றி தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு இந்த முறை குக்கர் சின்னத்தில் வாக்களிக்கும்படி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் கட்சி நிர்வாகிகள் பலர் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் சுயேட்சையாக களமிறங்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் டிஆர் நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பலாப்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் ஓம் சக்தி சேகர் டிஆர் நகர், திருமால் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.
அப்போது அப்பகுதி பொதுமக்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் தங்களது பகுதியில் நிலவும் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அவரிடம் விளக்கி கூறினர். இதையடுத்து பொதுமக்களிடம் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கடந்த 10 ஆண்டுகளில் நெல்லித்தோப்பு தொகுதி பல்வேறு வளர்ச்சிகளில் பின்தங்கியுள்ளதாக கூறினார். தான் 2006 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது நிறைவேற்றிய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விரிவாக எடுத்துக் கூறினார். மேலும் திருமால் நகர், டிஆர் நகர் பகுதிகளில் கூடுதலாக சிசிடிவி கேமராக்கள் அமைத்து மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் பொதுமக்களிடம் தெரிவித்தார். தான் பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நெல்லித்தோப்பு தொகுதி மக்களின் நலனே தனது குறிக்கோள் என்று கூறிய அவர் தன்னை ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு உற்சாகமாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகருக்கு தங்களது ஆதரவுகளை தெரிவித்தனர். திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அனிபால் கென்னடி பெரிய பள்ளி வார்டு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் உப்பளம் தொகுதி சார்பில் அதே தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் அனிபால் கென்னடி தொடர்ந்து தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதியின் பெரிய பள்ளி வார்டில் திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் பெருமளவில் திரண்டு மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பிரம்மாண்டமாக உற்சாக வரவேற்பு அளித்தனர். பெண்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் அனிபால் கென்னடிக்கு மிகுந்த ஆதரவை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்று மீண்டும் தொகுதியில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரடியாக சந்தித்து கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துக் கூறி திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அனிபால் கென்னடிக்கு பொதுமக்கள் ஆதரவு அளித்தனர். அவருடன் கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் திரளாக சென்று திராவிட முன்னேற்றக் கழக உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். புதுச்சேரியில் வங்கி அதிகாரி என கூறி பண மோசடி நடைபெற்றது குறித்து சைபர் கிரைம் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. உருளையன்பேட்டையைச் சேர்ந்த தனியார் ஊழியரின் செல்போன் எண்ணிற்கு அழைப்பு ஒன்று வந்தது. எதிர்முனையில் பேசியவர் தன்னை வங்கி கடன் அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டார். மேலும் அவர் குறைந்த வட்டியில் 3 லட்சம் ரூபாய் கடன் தருவதாக கூறியுள்ளார். கடன் தொகையை பெறுவதற்கு சேவை கட்டணம் செலுத்த வேண்டும் என்று தெரிவித்ததால் உண்மை என்று நம்பிய அவர் 15,000 ரூபாயை செலுத்தியுள்ளார். பின்னர் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ள முடியாததால் தான் ஏமாற்றப்பட்டது அறிந்து புதுச்சேரி சைபர் கிரைமில் புகார் அளித்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,500 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,470 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.